தமிழக வீதிகளில் தேர்தல் பரப்புரை சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. வேட்பாளர்கள் மற்றும் தலைவர்களின் பரப்புரைகளை இப்போது பார்க்கலாம். அதாகப்பட்டது மகாஜனங்களே. இதான் போட்டோ. உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்றாரு. எந்த அனுபவம் கிடையாது. இந்த மாதிரி யார் காலிலே விழுந்து பதவி வாங்கின அனுபவம் எனக்கு கிடையாது. ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? உதயநிதி இன்னும் சாவாம என் உயிரை வாங்குறான் அப்படின்றாரு. சொல்லிட்டாருமா எடப்பாடி பழனிசாமி. இன்னும் கெட்ட வார்த்தையில மட்டும்தான் திட்டல, வெகு விரைவில் அதையும் பண்ணிடுவாரு. இப்போ சமீபத்தில் என்ன தெரியுமா சொல்றாரு? பால் டாயில் குடிச்சிட்டு போறான்னு பேசிட்டே இருக்கிறாரு. இனிமே அவர் எடப்பாடி பழனிசாமி இல்ல, பால் டாயில் பழனிசாமி. ஏன் அப்படி சொல்றாரு எனக்கு தெரியல. பால் டாயிலே பார்த்துக்கிட்டு இருக்க, குறி பால் டாயிலே இருக்கு அவருக்கு. உங்க உயிரை எடுக்கிறது வேலை இல்ல. நீங்க நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு பல வருஷம் அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக நீங்க இருக்கும். மாண்புமிகு முதல்வர் சொன்னது வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுனாரு. அந்த வாசகத்தையும் கடந்து 234க்கு 234 வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஏதோ மிகைப்படுத்தி சொல்லுகின்ற ஒரு செயல் அல்ல, கள நிலவரத்தை அறிந்து சொல்லப்படுகிற ஒரு செய்தி. நாங்கள் நடந்து செல்வதற்குரிய காரணமே கூட ஒவ்வொரு வாக்காளரையும் அவர்களுடைய கரங்களை பற்றி அவர்களோடு எங்களுடைய ஸ்பரிசத்தை பரிமாறிக்கொள்ளுகிற போது அவர்களுடைய மனநிலையை திமுகவுக்கும் அவர்களுக்குமான இணைப்பை அதை வலுப்படுத்துகிற வகையில் அமைந்திருக்கிறது. அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்ற அந்த பெருமையோடு உரிமையோடு வந்து உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள். அதை தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க எதை சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டிருக்கிறார். தேர்தல் பயம் வந்துவிட்டது. ரெண்டு தரம் தோத்துட்டு எனக்கு ஓட்டு போடணும். இங்க இருக்க திரும்ப மக்கள்லாம் ஏமாறீங்களா? இந்த ஏமாறீங்களா? இவர்கள் அழுகையை பார்த்து ஒரு ஓட்டு போடுறதுக்கு நான் இந்த காரியம் செஞ்சிருக்கேன் எனக்கு ஓட்டு போடுறது கேட்கிற உரிமை உங்களுக்கு உண்டு. அவர் இதை செய்ய தவறிவிட்டார் என்று சொன்னால் அதை சொல்லு. நான் திருமயம் தொகுதிக்கு என்னுடைய காலத்திலே நான் செய்ததை போல இதுவரை 1952 இருந்து 2021 வரை யாரும் சவால் விட்டு சொல்லுகின்றேன். எந்த வேலை வேண்டும் என்றாலும் போட்டு சொல்ல தயாராக இருக்கின்றேன்.